Hello students, welcome to BB Online YouTube channel. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஃபார் ஏப்ரல்-மே 2025க்கு உங்களுக்கு டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணியாச்சு. ஸோ ரெகுலேஷன்ஸ் வந்து 2021. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அண்ட் செகண்ட் செமஸ்டர், ஸோ தேர்ட் செமஸ்டர் அண்ட் தென் ஃபோர்த் செமஸ்டர் எல்லாத்துக்குமே உங்களுக்கு டைம் டேபிள் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் இயருக்கு ஃபர்ஸ்ட்டு செகண்ட் செமஸ்டர் என்னைக்கு ஆரம்பிக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாமே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 10th ஜூன் 2025ல உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் நியூமரிக்கல் மெத்தட்ஸ் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது எந்த செஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த தடவை என்னன்னு தெரியல, புதுசாக உங்களுக்கு வந்து ஆஃப்டர்நூன் செஷன் தான் உங்களுக்கு வச்சிருக்கிறாங்க உங்களுக்கு. ஸோ செகண்ட் எக்ஸாம் என்னைக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 12th ஜூன். ஸோ 12th ஜூன் அதே ஆஃப்டர்நூன் செஷன். பட் என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் 2. ஓகேங்களா? ஸோ ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் 2. ஸோ இதில் என்ன சார் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ரெகுலேஷன் 2021 வரும்போது ஸோ HS3251 எக்ஸாம் கோட் வச்சாங்க. அதாவது கரண்ட் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அரியர்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அவங்க இந்த கோடு பேப்பரில் தான் அவங்க எக்ஸாம் எழுதுவாங்க. ஸோ அதுக்கு அடுத்து வர்றவங்க எல்லாருக்குமே வந்து HS3252 ஸோ அந்த கோடில் தான் வந்து ஸோ எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க. ஓகேவா? இந்த சப்ஜெக்ட் கோட் நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது நம்மளுக்கு 3252 வந்திருக்குதா இல்லை 3251 வந்திருக்குதான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் ஸோ HS3251. ஓகேவா? ஸோ அதர் ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து HS3252 அந்த ப்ரொஃபஷனல் இங்கிலீஷை நீங்கள் எழுதணும். ஸோ அடுத்தது June 16, 2025. ஸோ அதுவும் உங்களுக்கு வந்து ஆஃப்டர்நூன் செஷன் தான் உங்களுக்கு. ஸோ என்ன எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஸோ BE 3252 பேசிக் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் ஃபார் சிவில் இன்ஜினியர்ஸ். அது மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கும். ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் சிஎஸ்சிக்கு BEEE பேசிக் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு இருக்கும். ஐடிக்கு அதே இருக்கும். ஸோ மெக்கானிக்கலுக்கு வேற இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒன்று இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 18th ஜூன் ஸோ 2025 ஆஃப்டர்நூன் செஷன் ஆஃப்டர்நூன் தமிழ்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அண்ட் 23 ஜூன் 2025 ஆஃப்டர்நூன் செஷன் இது 23 ஜூன் 2025 ஆஃப்டர்நூன் செஷன் ஃபிசிக்ஸ் ஃபார் சிவில் இன்ஜினியரிங். இது செகண்ட் சார். அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் GE3251 GE3251 26th ஜூன் 2025. இது வந்து 2 செஷனாக உங்களுக்கு இருக்கும், ஃபோர்நூன் அண்ட் ஆஃப்டர்நூன் செஷன்ஸ். ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் ஃபோர்நூனில் இருக்கும், ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் ஆஃப்டர்நூன் செஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. அது இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ். இதுதான் செகண்ட் செமஸ்டர். இப்போ ஃபர்ஸ்ட் இயருக்கு அரியர் எக்ஸாம் எப்போ ஆரம்பிக்குதுன்னு பார்க்கலாமா? இதெல்லாம் முடிச்ச பிறகு அடுத்த நாளே உங்களுக்கு மார்னிங் 27 ஜூன். ஸோ 27 ஜூன் உங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்குங்க. PH3151 இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ். அதுக்கப்புறம் 28 ஆஃப்டர்நூன் உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ். ஸோ இதுவும் அப்படியே தான் உங்களுக்கு. ஸோ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு HS3151 அவங்க மட்டும்தான் எழுதுவாங்க ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் 1. நீங்கள் வந்து HS3152. சிலபஸ் எல்லாமே சேம் தான். பட் இந்த கொஷின் பேப்பரில் வர கொஷின் கோடு மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் வேற மாதிரி வரும். கொஷின் பேப்பர் மேபி உங்களுக்கு கொஷின்ஸ் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் இருக்கலாம். அதனால 2 கொஷின் பேப்பர் கோடு வெவ்வேறையாக பார்த்து உங்களுக்கு என்ன கோடு ஆல் டிக்கெட்டில் இருக்குதோ அந்த கோடை நீங்கள் வாங்கி எழுதுங்க நீங்கள். ஸோ அதுக்கப்புறம் 30 ஜூன் என்னைக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 30 ஜூனில் வந்து மேட்ரிக்ஸ் அண்ட் கால்குலஸ் உங்களுக்கு வந்து ஸோ எக்ஸாம்ஸ் உங்களுக்கு இருக்குது MA 3151. அதோட செகண்ட் ஜூலை அதே ஃபோர்நூன் செஷன்ஸ். ஸோ இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி மட்டும் ஃபோர்நூன் செஷனில் உங்களுக்கு ஸோ எக்ஸாம்ஸ் இருக்குது இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராம் என்னைக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 4th ஜூலை என்னைக்கு. ஸோ 4th ஜூலை உங்களுக்கு ஸோ பைத்தான்ஸ். ஓகே, ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான்ஸ். அண்ட் லாஸ்ட் ஹெரிட்டேஜ் ஆஃப் தமிழ்ஸ் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ 5th ஜூலை அது ஆஃப்டர்நூனில் தான் உங்களுக்கு இது. அப்போ ப்ராப்ளம் சால்விங் பைத்தானும் உங்களுக்கு காலையில் இருக்குது. ஸோ இதுவும் உங்களுக்கு சாயந்தரம் உங்களுக்கு இருக்குது. எது ஹெரிட்டேஜ் ஆஃப் தமிழ். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் இயருக்கு ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அண்ட் செகண்ட் செமஸ்டர் அரியர் அண்ட் இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் தேர்ட் செமஸ்டர் சிவில் டிபார்ட்மெண்ட்ஸோட கோர் சப்ஜெக்ட்ஸ் அது எல்லாமே இருக்கும். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த இது ஆரம்பிக்கும். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்.
ஸோ நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, ஸோ அவங்க சிவில் இன்ஜினியரிங்க்கு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங். ஸோ உங்களுக்கு வந்து அதே நாளில் வந்து 16th ஜூன் அதே நாளில் உங்களுக்கு என்ன இருக்குதுன்னு பாருங்க. ஸோ பேசிக் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் B3251 அவங்களுக்கு இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ப்ரோக்ராம் இன் சி அடிஷ்னலாக இருக்குது 20 ஜூன். ஓகேங்களா, ஆஃப்டர்நூன் 20 ஜூன் இருக்குது. ஸோ இப்போ சிவில் இன்ஜினியரிங்களுக்கு அந்த ஒரு கோர்ஸ் மட்டும் கிடையாது. இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு 23 ஜூன் அதே டேட் ஆஃப்டர்நூன் செஷனில் ஃபிசிக்ஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் இருக்குது. PH3256 செகண்ட் செமஸ்டர். அவங்களுக்கு ஃபிசிக்ஸ் ஃபார் சிவில் இன்ஜினியரிங் சிவில் டிபார்ட்மெண்ட். ஸோ இது ஃபிசிக்ஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ். ஓகேவா, இதுமாதிரி வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இதுமாதிரி டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப் டு 8th செமஸ்டர் வரைக்கும் ஃபைனல் இயர்ஸ் ஆல்சோ. ஒரு சில டிபார்ட்மெண்ட் இன்டர்ன்ஷிப்ஸாக இருக்கும், இல்லை ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க்ஸாக இருக்கும். ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸுக்கு வந்து இதுமாதிரி தியரி பேப்பர்ஸாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஃபார் EEE ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அண்ட் செகண்ட் செமஸ்டர். ஸோ அவங்களுக்கு என்ன இருக்குதுன்னு பாருங்க, எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் அனாலிசிஸ் ஆன் அதே சேம் 16th ஜூன் இருக்குது. BEEE இருக்கிற அன்னைக்கு ஆஃப்டர்நூன் செஷன்ஸ் அதே அவங்களுக்கு இந்த பேப்பர் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ டைம் டேபிள் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ நீங்க எல்லாருமே இப்போ வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க. ஓகேங்களா, ஸோ நம்மளோட யூடியூப் சேனல்ல இருந்து உங்களுக்கு ஸோ ஃபிசிக்ஸ் ரிலேட்டடான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அரியர் பேப்பராக இருந்தாலும் சரி, கரண்ட் இருந்தாலும் ஓகே, உங்களுக்கு போஸ்ட் ஆகும்.